கூட நான் வாழ்ந்த வாழ்க்கை மொத்தமா மறந்து போச்சு. ஆனா பாரதிக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பாரதியால எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி இருக்க முடியுது? பாரதி கிட்ட எந்த விஷயத்தையும் நேரடியா கேட்டு பதில் வாங்கவே முடியாது. எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நாம கேட்டாலும் பாரதி எப்படியும் பதில் சொல்லாம சமாளிக்க தான் போறான். அதனால ஆல்ரெடி யோசிச்ச மாதிரி நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான். சார் கூப்பிட்டீங்களா? இல்ல, நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்க இங்க எத்தி செய்ய ஏன் பொழப்பு விடிஞ்சிருக்க வெள்ளப்பாத வெட்டீர் முன்னா. பாரதி பின்னாடி ஒரு ஃபைல் இருக்கும், அதை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? பேக் சீட்ல தான் இருக்கு பாரதி. அதுக்குள்ள டீலரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல எந்த ஏரியான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு கொஞ்சம் அதை எடுத்து பாருங்களேன். ஓகே சார். தவிச்சு நின்னேனே, நெஞ்சு உடஞ்சு நின்னேனே, அடடா நிலவே நீ ஒளிஞ்சு நின்னாலும் உன்னை தேடி வருவேன் முகிலா. அட பஞ்சரான வீல போல காத்தில்லாம ஏங்குற நெஞ்ச தொட்டு கொஞ்சி போயே. என்ன சார் ஃபைலுக்குள்ள பூவெல்லாம் இருக்கு? ஆமா, இதெல்லாம் எப்படி அதுக்குள்ள வந்துச்சுன்னு தெரியலையே. நான் டீலரோட டீட்டெயில்ஸ் தான் வச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இது மித்ராவோட வேலையா தான் இருக்கும். எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பா. பாரதி உள்ள வேற என்ன இருக்குன்னு பாருங்க. ஏதோ லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு சார். லெட்டர்? கரெக்ட். அப்போ கண்டிப்பா அது மித்ராவோட வேலை தான். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? அது கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. என்ன சார் சொல்றீங்க? ஒரு பர்சனல் விஷயமும் கிடையாது. நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன்ல, எனக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியணும். அதுக்காகத்தான் நான் படிக்க சொல்லி கேட்குறேன். அதுக்கு இல்ல சார், எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. நான் உங்க பாஸ். நான் சொல்ற வேலையை நீங்க செஞ்சுதான் ஆகணும். எனக்கு அதுல என்ன இருக்குன்னு தயவு செஞ்சு படிச்சு சொல்லுங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. வாழ்க்கையில நடக்கிற மிராக்கிள்ஸ் மேலயும் எனக்கு சுத்தமா எந்த அபிப்பிராயமும் கிடையாது. ஆனா அதெல்லாம் உங்களை பாக்குற வரைக்கும் தான். ஒருத்தரை விட்டு நாம எவ்வளவு தூரம் விலகி போனாலும் அவங்க நமக்கானவங்களா இருந்தா, எந்த சூழ்நிலையிலயும் எது நடந்தாலும் அவங்க நம்மள மறந்தே போயிருந்தாலும் சரி, இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் கடவுள் துணையோட நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த நொடியே நாம கடவுளை முழுமையா நம்ப ஆரம்பிச்சிருவோம். உங்களை பாக்குறப்போ எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பாரதி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மேல படிங்க. படிங்க பாரதி. மனுஷங்களோட உதடு பொய் சொன்னாலும் மனசு உண்மையதான் சொல்லும். என் மனசு சொல்ற உண்மை என்னன்னா, எது எப்படி இருந்தாலும், காலம் நமக்கு எதிராக என்ன விளையாட்டு விளையாடி இருந்தாலும்,
நம்ம 2 பேருக்குமான உறவு நிரந்தரமானது, ரொம்ப பரிசுத்தமானதுன்னு நான் நம்புறேன். என் காதல் தான் என் வாழ்க்கையோட நம்பிக்கை. அது என்னைக்கும் நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கும். இங்க யார் நினைச்சாலும் யாரும் யாரையும் விட்டு விலகவும் முடியாது, பிரிஞ்சு போகவும் முடியாது. இப்படிக்கு என்ன பேரு போட்டிருக்கு? ஆதி இப்ப எதுக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காருன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? இது பாரதி தானே? பாரதி அன்னைக்கு ஏற்கனவே என்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆதிய பத்தி விசாரிச்சிருக்கா. ஆதி இப்ப என்ன பாக்குறதுக்காக பாரதியோட வந்திருக்காரு. பாரதி கிட்ட ஏற்கனவே ஆதிக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணா ஆதியோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்கோம். இப்ப ஆதி என்ன தேடி வந்திருக்கிறத பார்த்தா ஆதிக்கு பாரதிக்கு எல்லா விஷயமும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். முதல்ல ஆதி என்ன விஷயத்துக்காக பார்க்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆதி எதுக்காக இவங்கள பார்க்க வந்திருக்காரு?